எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்பிங் பிளான் அப்புறம் மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி பிளான் எப்படி ஒர்க் ஆகும் அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இன்னொரு குரூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் போர்டில் எழுதி போட்டு 2 மேட்ரிக்ஸ் அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னார். அது ஃபுல்லாகவே தப்புன்றது எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு அது தெரியாமல் என்ன சொல்கிறோம், அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, அப்போ அப்படி இருக்குன்னு சொல்லி நம்பி நம்ம நிறையா பேர் ஏமாந்துடுறோம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். 2 மேட்ரிக்ஸ்ன்றது ஒருத்தர் கீழே 2, அந்த 2 பேருக்குள்ளே 2 போகிறது 2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஆனால் ஹெல்பிங் பிளான்ன்றது ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம். நம்மளுக்கு இந்த கீழே இருக்க 2 பேர் உதவி செய்கிறப்போ நம்ம அடுத்த லெவல் அப்கிரேட் ஆகிடுவோம். நம்ம 2 பேர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 2 மேட்ரிக்ஸில் வருவாங்க. அது கீழே 2 பேர் வர்றது நம்ம அதில் இருக்க மாட்டோம். ஓகேங்களா? நம்ம 2 பேர் நம்ம வந்த உடனே நம்ம அடுத்த 4 மேட்ரிக்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணிவிட்டு அடுத்த என்ட்ரிக்கு நம்ம அடுத்த பக்கெட்டில் போய் உட்காந்துருவோம். சொல்ல போனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் உட்காந்துருவோம். இந்த லைனில் க்யூலேயே நம்ம இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 அதே மாதிரி லைனாக ஜாயின் பண்ணுறப்போ இதே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ப்ராசஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். சில பேருக்கு நான் அதை முன்னாடியே ஜாயின் பண்ணேன், பட் எனக்கு வரல, எனக்கு அடுத்து வந்தவங்களுக்கு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சுன்னு குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ப்ராசஸ் என்னென்னா, இப்போது 2 பேர் சேர்ந்தோன்னா இவர் அடுத்த மேட்ரிக்ஸ்க்கு போயிடுவார். ஓகேங்களா? அடுத்த 2 பேர் இருக்காங்களா, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே வந்துடுவாங்க. பட்டு 2வது நம்பருக்கு இந்த 3வது நம்பர் இன்ஆக்டிவ் ஐடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இவரை பே பண்ணிவிட்டு இவர் ஆக்டிவ் ஆகிடுவார், இவர் ஆக்டிவாக தான் இருப்பார். இவங்க பே பண்ணதால் இவங்க இதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் பே பண்ணதால் இவர் அடுத்த லெவலுக்கு போக முடியாது, இவர் அப்கிரேட் பண்ணிவிடுவார். அப்போது இவர் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிறார். இந்த ஐடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் பின்னாடி ஒரு ஐடி வரும். அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த 2 பேர் வராங்க பார்த்தீங்களா, இவங்களும் உடனே டப்புன்னு அடுத்த லெவல் போயிடுவாங்க. ஆனால் இவர் அடுத்த லெவலே போகாமல் அங்கேயே நிற்பார். இதனால தான் ஒருத்தருக்கு அடுத்த லெவல் போக முடியல. நான் அன்றைக்கே சேர்ந்துட்டு எனக்கு ஒன்றும் அடுத்த லெவலே வரல, ஒரு அமௌண்ட்டு கூட வரலன்னா அந்த இன்ஆக்டிவ் ஐடி தான் ரீசனாக இருக்கும். பட் ஹெல்பிங் பிளானை பொறுத்த வரைக்கும் 2 பேர் உங்களுக்கு அமிச்சிட்டாலே நீங்கள் இந்த 2 மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வந்துடுவீங்க. வந்துட்டு எங்கே போவீங்க, 4 மேட்ரிக்ஸ்க்குள்ளே வந்துடுவீங்க. 4 மேட்ரிக்ஸ்க்குள்ளே டாப்பில் இருப்பீங்க. யார் ஃபஸ்ட்டு போகிறீங்க அவங்க இருப்பீங்க. அடுத்தவங்க வர்றவங்க ஃபுல்லாக அவங்க கீழே லைனாக ஒருத்தராக வருவாங்க. ஓகேங்களா? டைமிங் படி இருக்கும். அந்த 4 பேரில் 3 பேர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, 4 பேரும் அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் 3 பேர்த்த ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு லேட்டாக ஆக்டிவேட் பண்ணுறப்போ இவங்க கீழே 4 பேர் வராங்க பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டு பர்சன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ளே இவங்க பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த இடத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கு மேலே அடுத்த லெவலுக்கு இவங்க போயிடுவாங்க, இவர் போக மாட்டார். ஹெல்பிங் பிளானோடைய இதுதான். ஓகேங்களா? இது 4 மேட்ரிக்ஸ். 2வது லெவலுக்கு 4 மேட்ரிக்ஸில் வரும். அப்புறம் 3வது லெவல் போனோன்னா 8 மேட்ரிக்ஸ் வரும். இந்த இடத்துல 2 மேட்ரிக்ஸ் எங்கேயாவது இருக்கா, 2 4 8 12ன்னு அந்த மாதிரி வரவே வராது. மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஹெல்பிங் பிளான். 2 மேட்ரிக்ஸில் இருப்போம், அடுத்தது 4 மேட்ரிக்ஸ் வரும், அதுக்கப்புறம் 8, அப்புறம் 16. அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒருத்தர் அங்கே ஜம்ப் ஆகிட்டே தான் இருப்பீங்க. யார் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நம்ம சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணுறோம், ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுறதும் அவருக்கு இப்போ இவர் இருக்கார், இவர் பேமெண்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா? பட் இவர் அப்ரூவே கொடுக்கல, அதனால் இவர் பின்னாடி நிற்கிறார். இவர் அப்ரூவ் பண்ணியிருந்தா இவர் சீக்கிரமாக அடுத்த லெவல் போயிருப்பார். ஓகேங்களா? அதனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவர் போயிடுறாரு. புரியுதுங்களா? எப்படி சில பேர் நம்மளை தாண்டி போகிறாங்கன்னா இதுதான் விஷயம். இன்னொரு வீடியோ வேறு நான் கேள்விப்பட்டேன். எல்லா ஹெல்பிங் பிளானையும் குறை சொல்லுவாங்க ஒரு மேடம் ஒருத்தவங்க. ஓகேங்களா? எனக்கு என்னென்னா வின்னர்ஸ் கிளப்பை கூட குறை சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன், வின்னர்ஸ் கிளப்பில் அவர் என்றைக்குமே ஃபேக்காக இருந்ததே கிடையாது. இது வரைக்கும் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி அவர் ஐடியோ ஃபஸ்ட்டு அந்த 6வது லெவல் போகல, அவங்களுக்குள்ளே ஜாயின் பண்ணவங்க தான் 5வது லெவல் 6வது லெவல் போயிருக்காங்க. இந்த உண்மை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எல்லாரை பற்றியும்
பேசிவிட்டு நாங்கள் இப்போ எதுலேயோ ஒரு ஸ்பீடாக சேர்ந்துருப்பாங்க போல இருக்குது, அதை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி குறை சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. நான் இப்போது இந்த வீடியோவில் அதை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் 2-3 வாரத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா அந்த லேடிக்கும் அது உணருவாங்க. வின்னர்ஸ் கிளப்பில் அடுத்த லெவல் சாஃப்ட்வேர் அப்கிரேட் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது பிளான் வரும். எவ்வளோ ஜெனுவனாக அவர் கொண்டு போகிறாருன்னு எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க. ஓகேங்களா? இப்போது ஹெல்பிங் பிளானில் ஃபஸ்ட்டு 2 பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணிட்டா எங்கே போயிடும்? 2 மேட்ரிக்ஸ்லேருந்து 4 மேட்ரிக்ஸ்குள்ளே வந்துடுவோம். புரியுதுங்களா? இப்போ இந்த 4 மேட்ரிக்ஸும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நம்ம எங்கே போவோம்னா 8 மேட்ரிக்ஸ் போவோம். யார் ஃபஸ்ட்டு 8 மேட்ரிக்ஸ் போகிறா பார்த்தீங்கன்னா 4 பேர்கிட்டேருந்து வர்ற அப்ரூவ்டை வாங்கி அப்கிரேட் யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்க தான் போவாங்க. அது டைமிங் டிஃப்ரென்ஸில் நம்ம பின்னாடி இருக்கிறவங்க கூட முன்னாடி போகலாம். இதுதான் ஹெல்பிங் கான்செப்ட்டு. ஐயோ நான் இப்போ தான் 2வது லெவல் வந்துட்டு எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் 3வது லெவல் வந்துட்டாங்க, என்னால் போக முடியல, என்ன நடக்குது, இஷ்யூ இருக்கா, அது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் கீழே வந்தவங்க இன்ஆக்டிவாக இருப்பாங்க. ஒன்று நீங்கள் அப்ரூவ் பண்ணுறது லேட்டாக இருப்பீங்க, ஒன்று உங்களுக்கு கீழே வந்தவங்க பேமெண்ட் பண்ணுறதுல லேட்டாக இருப்பாங்க. இந்த விஷயம் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 இப்போ இதில் 9 பேர் இருப்பாங்க. இது ஒன்று கிடையாது. ஓகேங்களா? 8 பேர் தான். இது நெக்ஸ்ட்டு 8வது மேட்ரிக்ஸ்க்கு 3வது லெவலில் போவீங்க. அடுத்தது 16 மேட்ரிக்ஸ் போவீங்க. அடுத்தது 32 மேட்ரிக்ஸ் போவீங்க. இப்படி தான் ஹெல்பிங் பிளான் போகும். உங்களுக்கு கீழே 2 பேர் வந்துட்டாலே நீங்கள் அந்த 2 மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்த மேட்ரிக்ஸ்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களா? போயிடுறீங்களா? ஒன்று நீங்கள் 4 மேட்ரிக்ஸில் இருந்து அப்கிரேட் பண்ணுறப்போ இதில் நீங்கள் ஒரு க்ளோனிங் ஐடி க்ரியேட் பண்ணுவீங்க. அது எங்கே நிற்கும்? அது இந்த க்ளோனிங் ஐடி தான் திருப்பி யார் நமக்கு லாஸ்ட்டில் ஐடி போட்டிருக்கோ அவங்களுக்கு அடுத்த ஐடியா இப்போ நிற்கும். இப்போது ஒரு 150 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3-4 பேர் பார்த்திங்கன்னா 3வது லெவல் கிட்ட வந்துடுவாங்க. அவங்க 3-4 கூட 10-15 பேர் கூட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஐடி போட்டு 151-52 அதில் வந்துடுவாங்க. திருப்பி ஒரு 500-600 பேர் வந்தோடனே அந்தந்த அடுத்தடுத்த ஐடி க்ரியேட் பண்ணுறப்போ பின்னாடி வந்துடும். ஒரு குரூப்பில் 2000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, இத்தனை பேர் வந்தும் சில பேரால் வர முடியலன்றாங்க. க்ளோனிங் ஐடியெலாம் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. க்ளோனிங்லாம் அந்தந்த டைமில் அங்கங்கே போய் நின்றோம். ஓகேங்களா? அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கும். கடைசியில் 2000 1800 அந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்க பின்னாடி க்ளோனிங் ஐடி வரணும்னா அதுக்கப்புறம் வர்றவங்க க்ளோனிங் ஐடி 4வது 5வது லெவல் வர்றப்போ அவங்களோட க்ளோனிங் ஐடி பின்னாடி தான் வரும். அவங்களும் ஃபஸ்ட்லேருந்து தான் இருப்பாங்க. க்ளோனிங் ஐடியா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு க்ளோனிங் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு வேறு கொஷின் கேட்பாங்க. சில பேர் க்ளோனிங் ஐடி ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க, சீரியஸாகவே ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. அந்த இஷ்யூவும் இருக்கும். ஓகேங்களா? இதனால தான் ஹெல்பிங் பிளான் தப்பாக போகுது. ஒன்று என்னென்னா ஹெல்பிங் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம இந்த லெவலில் அப்கிரேட் பண்ணுறோன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். சில ஹெல்பிங் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டே இல்லாமல் ஒரு அரைகுறையாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட மீட்டிங் போட்டுகிட்டே இருப்பாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரியும் நடக்குது. அது தப்புன்னு சொல்கிறவங்கள வெளியே துரத்துருவாங்க. நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, கம்பெனி அகேன்ஸ்ட் தான் பேசுகிறீங்க, அது பேசுகிறீங்கன்னு. பட் அது எதுக்கு சொல்கிறோன்னு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்படியும் சில ஹெல்பிங் பிளான் குரூப்ஸ் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருப்போம். அவங்க தப்பு நடக்குதுன்றப்போ நம்ம கேள்வியும் கேட்டிருப்போம். அந்த கேள்வி கேட்டதால் அவங்களுக்கு கொஞ்சம் இது வந்ததால் நம்ம வெளியே வந்துடும். வெளியே வந்ததும் இல்லாமல் நம்ம எங்கே அவங்கள பற்றி இதுவாக பண்ணி அப்படி இப்படி போட்டுருவோம் மிரட்டல்லாம் வந்திருக்கு. பட் அதை பற்றிலாம் நம்ம எதுவும் பயப்பட போகிறது கிடையாது. ஓகேங்களா? எப்போவுமே ஒரு விஷயம் கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹெல்பிங் பிளானில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருமே ஜெனுவனாக இருக்கணும்னு தான் நிறைய கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு வின்னர்ஸ் கிளப் உமாபதி சார் ஒரு பக்கா ஜென்டில்மேன், உண்மையாகவே நேர்மையாக நடத்துகிற ஒரு ஆள். அப்புறம் க்ரீன் வேர்ல்டில் ரவீந்திரன் சார். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா 200 ரூபாய் தான். க்ரீன் வேர்ல்டு 5 லெவல் தான். உங்களால்
ஒரு 5 லெவல் வர்றதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகுது, 3-4 மாதம் கூட ஆகலாம். நீங்கள் நினச்சிங்க வந்த உடனே நம்மளுக்கு வந்துடும் அந்த 5வது லெவல் வர்றது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. கிடைக்காது. ஃபஸ்ட்டு லெவல் 2 லெவல் முடிஞ்சால் 3வது லெவல் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும். 4வது லெவல் வந்ததுக்கு இன்னும் லேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கான உண்டான பர்சன்ஸ் பின்னாடி வரணும். அந்த க்ளோனிங் ஐடியா எல்லாருமே கரெக்டாக க்ரியேட் பண்ணணும். கரெக்டான லீடர் இருக்கணும், கரெக்டான சாஃப்ட்வேர் இருக்கணும். ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக இருந்துச்சுன்னா இஷ்யூ கிடையாது. நடுவில் எதனா பிரச்சனை வரதான் எல்லா இதுலேயுமே ப்ராப்ளம் நடக்குது. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கங்க. சில பேர் வாயில் நிறைய பேசுவாங்க, ஏகப்பட்ட கதை. இப்படி தீபாவளி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த தீபாவளிக்கு அவங்க உங்கள் கூட காண்டாக்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க வேறு ஊரில் போய்ட்டு ரூம் போடுவாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. அடுத்தது மக்களை எப்படி ஏமாற்றலான்னு யோசிப்பாங்க. இதுவே தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட்லாம் நிறையா லான்ச் ஆகும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி நிறைய பேரை வந்து பணத்தாசை காட்டி ஒரு இதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதை ஏமாறுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இப்போயுமே பாதி பேர் ரெடி ஆகிட்டாங்க. பட் அந்த கான்செப்டுக்குள்ளே போயிடாதீங்க. கிரிப்டோ கரன்சின்றது கேட்டால் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். இது யாருமே ஓனர் கிடையாது. இது அதுவாக சிஸ்டமேட்டிக்காக இயங்கும். அது ஒன்றுமே இல்லைங்க, மனுஷன் தாங்க அதை க்ரியேட் பண்ணுறான். ஓனரே இல்லைன்னா அதை யார் கண்டுபிடிச்சா, யார் அதை க்ரியேட் பண்ணுறா, யார் அதை ஆக்டிவேட் பண்ணுவான்? அந்த கொஷின் கேளுங்க, ஆன்சர் இருக்காது. ஒரு சாஃப்ட்வேர் ஒருத்தங்க க்ரியேட் பண்ணுறான்னா கம்பெனி கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சாஃப்ட்வேர் யார் ஆக்டிவேட் பண்ண கொண்டு போகிறது? அந்த சாஃப்ட்வேர் யார் ரெடி பண்ணியிருக்கா? எத்தனை பேர் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கீங்க? சப்போஸ் ஒரு மாதம் கழிச்சு இந்த சாஃப்ட்வேரில் இஷ்யூ வந்துச்சு, எனக்கு தெரியாதுப்பா, இதுக்கு நான் தான் கம்பெனியே கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னு கையை விரிச்சிட்டு போயிட்டாங்கன்னா யாருக்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க? இப்போ வின்னர்ஸ் கிளப்னால் மொபைல் சார் இருக்காரு, நீங்கள் நேரில் போய் பேசலாம். நான் சார் நீங்கள் தான் சார் ஓனரு, இது மாதிரிக்கு என்ன சார் ஸ்டேட்டஸு, நீங்கள் தைரியமாக கேட்கலாம், அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். இப்போ க்ரீன்வேரில் ரவீந்திரன் சார் இருக்கார், நீங்கள் வேலூரில் இருக்கார், ஆம்பூரில் போய்ட்டு நீங்கள் தைரியமாக பேசலாம், என்ன ஏதுன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவார். இத்தனை பேர் வந்திருக்காங்க சார் பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. பட் ஒரு கம்பெனியே இல்லாத இடத்துல ஒரு இடத்துல போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் அதை யாருக்கிட்ட போய் பார்ப்பீங்க? அப்போது எல்லாருமே கம்பெனி ஓனருதுன்றப்போ நீங்கள் உங்களே கேட்டுப்பீங்களா? ஒரு இஷ்யூ வந்தால் அது வெப் டெவலப்பர்னு ஒருத்தர் இருக்கணும். அது யார் கொண்டு வந்தால், யார் மூலமாக அது வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் அவங்கள தானே நீங்கள் கொஷின் கேட்க முடியும். அது யாருமே இல்லாதப்போ அது 1 மாதமோ 2 மாதத்துக்கு அப்புறம் அது மாயாஜலமாக மறைஞ்சதுக்கப்புறம் யாரை போய் நீங்கள் கேட்பீங்க? இதெல்லாம் நல்லா யோசிங்க. யோசித்து எது வந்தாலும் உங்களுடைய விருப்பத்தின்படி எதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், போகலாம். இதில் இருக்கிறவங்க இதில் இருக்கக்கூடாது, அதில் இருக்கவங்க இதில் இருக்கக்கூடாதுன்றது யார் சொல்கிறாங்களோ அவங்க கூட இருக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லா உரிமையும் உண்டு. எல்லா இதுலையுமே நம்ம ஜாயின் பண்ணலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு சில அமௌண்ட் ஏர்னிங்ஸ் கிடைக்காதான்னு தான் எல்லோரும் போய் நிற்கிறோம். சில பேர் அதை ஏமாத்துறப்போ அது ஓப்பனாக நம்ம பேசுகிறோம். அது என்ன நடக்குதுன்றையும் தெளிவாக பேசுகிறதுக்கு தான் நாங்கள் யூடியூபராக இருக்கோம். புரியுதுங்களா? யாரும் சில இடத்துல போய் ஏமாந்துடாதீங்க. மினிமம் ப்ராஃபிட் வந்தால் கூட அதை நேர்மையாக கொண்டு போங்க. ஹெல்பிங் பிளானில் அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணுங்கள். நீங்களாம் அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஆளுங்க கரெக்டாக போவாங்க. ஒரு லீடர் தப்பு செஞ்சால் அந்த கீழே இருக்க டீமே எல்லாம் தப்பாக தான் செய்யும். ஏன்னா வின்னர்ஸ் கிளப்பில் ஒரு லீடரே பார்த்திங்கன்னா 7500 வந்து அப்கிரேடே பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக சொல்லி பேசி தான் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி லீடர்லாம் தேவையே கிடையாது. அந்த மாதிரி லீடர் யார்? ஃப்ராட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு லீடர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஆளுங்க எல்லா டீம்லேயும் இருக்காங்க. சில பேர் அவங்க வளர்கிறதுக்காக நிறையா பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. நீங்கள் இப்படி ஆகலாம், இதெல்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் போயிடலான்வாங்க. அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் 5 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அது அந்த 5-6 மாதம் ரன் ஆகணும்னா அதுக்கு ஒரு கம்பெனின்ற ஒரு பேர் தேவை. யார் ஓனருன்றவங்க தேவை. எங்கே இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அங்கே நீங்கள் டைரெக்டாக கேட்க முடியும். ஓகேங்களா? என்னுடைய இதுவை நான் சொல்லிவிட்டேன். உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ண போகிறீங்க. மற்றவங்களை தயவு செஞ்சு எதுவும் பிளான் பண்ணாதீங்க. அவ்வளோதான் என்னுடைய இது. மேட்ரிக்ஸ் ஹெல்பிங் பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். யாராவது தப்பாக இது மாதிரி சும்மா போர்டில் எழுதி போட்டு இப்படி தான் போகணும் தயவுசெய்து நம்பாதீங்க. அப்படி போகாது. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அவங்க ஏமாத்துறாங்க அவங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.